பிஸ்மில்லா. இது மக்காலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அதில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தை பார்க்கறதுக்காக இந்த சைடில் வந்தோம். எலக்ட்ரிக் போர்டு இந்த சைடில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, நிறைய வீடுகள். வீடுகள் எல்லாமே மலையை உடைச்சி உடைச்சி இந்த கிரைனை வச்சு பொக்குலைன்பாங்கல்ல, அதை வச்சு உடைச்சிருக்காங்க. உடைச்சிட்டு அது பக்கத்தில் இது மாதிரி மாடி, 6 மாடி 7 மாடி இப்படி எல்லா இடத்துலையும் உண்டாக்கியிருக்காங்க. அந்த கிராமத்து உள்ள வந்தோம். கிராமத்தில் அவருடைய நண்பர்கள் சுல்தான் சைடில் அது கூட காட்டினாரு. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, வெறும் சில கொண்டு சூப்பர் மார்க்கெட்ல கூட அது கடை வச்சிருக்காங்க. பங்காளி ஆட்கள் அது மாதிரி அதுதான் வியாபாரத்துக்கு நிற்கிது. பாக்கி ஒண்ணுமே இல்லை. ரோடு கிராமத்துல ஃபுல்லா எல்லாமே மலை தான். மக்கால இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். மக்கா ஆரம் ஷரீஃப் 5 கிலோமீட்டர் है। 4-5 கிலோமீட்டர் ஓகே. 4-5 கிலோமீட்டர்ல இருக்குது இந்த ஊரு. ஊர்ல மக்கள், இது ஒரு கிராமம், அந்த பக்கத்துல கிராமம். சில பேர் சொன்னாங்க பல மக்கள் இருக்காங்க, ரொம்ப டேட்டியா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்தை பார்க்கறது. இது ஒரு கிராமம், அவருக்கு தெரிஞ்ச கிராமம்னு சொல்லிட்டு கூட்டத்தை காட்டுறாரு நம்ம நண்பர். அவரு அப்துல் முக்ஷித். இது மக்கால உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமம் நம்ம நண்பரோட வந்திருக்கோம். ஃபுல்லா மழையை ஃபுல்லா உடைச்சு உடைச்சு அந்த சைட்ல உண்டாக்கியிருக்காங்க எல்லாம். அந்த வீட்டுக்கெல்லாம், வீடு சைட்லாம் பாருங்களேன், ஃபுல்லா வீடு சைட்ல ஃபுல்லா அதே தான் வீடு உண்டாக்கியிருக்கான். வீடு பக்கத்துல கிரவுண்டு, பசங்கள் விளாடுறதுக்கு ஏரியா, வகையில் எல்லாமே வீடு. கிராமத்துல அப்படிதான் வீடு இருக்குது. நம்ம ஊர்ல எப்படி வயல்ல நம்ம வீடு கட்டி வச்சிருப்போமோ அந்த மாதிரி இவங்க மலையில வீடு கட்டி வச்சிருக்காங்க. அந்த மலைகளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, அந்த மலைகள்ல அவங்க வாழ முடியாததுனால என்ன செய்யறாங்க, எல்லாமே கார் வச்சுக்கிட்டு இல்லை வெளில போய் வாங்குறது. எல்லாமே சின்ன சின்ன தொழில் பண்றாங்க. கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட்ல தப்பிச்சாங்க. கவர்மெண்ட் இல்லாம வெளியில உள்ளவங்க எல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா இந்த வீடுகள்லாம் உண்டாக்குறதுக்கு பெரிய செலவழியும். அந்த வீடுகள்லாம் அப்படின்னு கேட்டா அதுலயும் என்ன சொல்றாரு, ஒரே பில்டிங்ல ஒருத்தர் இல்லை, அந்த பில்டிங் கட்டி பில்டிங் உள்ளே பல பேர், பல ஃபேமிலி இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா துபாயில எல்லாம் ஒரு வீடு இருக்கும், அவர் வீட்டுல அண்ணன், அம்மா, மச்சான், மாமா அப்படின்னு சொல்லி அவங்க 10 குடும்பம் இருப்பாங்க. ஒரு வீடு ஒரு 1 ஏக்கர் இருக்கும். அந்த அளவுக்கு பெரியதா இருக்கும். இங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இது மக்கால இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ல உள்ள கிராமம் இந்த கிராமம். இந்த இடத்துல நான் சொல்ல கால் பட்டுச்சா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஏன்னா இப்பதான் டெவலப் ஆகி மலைகளை உடைச்சு வராங்க. அந்த வீடை கட்டிருக்காங்க, அதுக்கு பக்கத்துல அது மாதிரி மலை வளர்ந்துருக்குது. அந்த மலையை உடைக்கிறதுக்கே பெரிய கஷ்டம், காசாகும். நம்ம ஊர்ல அஸ்திவாரம்ன்ற மாதிரி இந்த மலைகளை உடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். நல்லாவே போதுமானவன். மக்கள் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கும் போது தான் ஒன்னொன்னு வித்தியாசங்களும் ஒன்னொன்னு விளங்குது. भाईजान वो क्या है ऊपर टैंक, डैम में क्या है? और डैम क्या है सर? पानी क्या है? विलेज का पानी क्या है? இந்த கிராமத்துக்காக போற தண்ணி டேங்க் அது. தண்ணி டேங்கு பரவாயில்ல. ஓகே. தஸ்தகீர் தஸ்தகீர் என்னன்னு பேர் வர படிக்க தெரியல. அது அப்துல் முக்ஷித் பார்க்குறாரு. 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது கிராமம். அந்த கிராமத்துக்கு போற தண்ணி டேங்க், தண்ணி அந்த இடத்துல தண்ணி டேங்க் வச்சிருக்காங்க. பாக்கி எல்லாமே அந்த ஏரியால சின்ன சின்ன காருகளை வச்சு அவங்களே இங்கே உள்ளவங்களே லோக்கல் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தினசேகர் தீனா. ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. இது மக்காவில் உள்ள கிராமத்தை அப்படி போயிட்டு அந்த கிராமத்தை அப்படி சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா சில இடத்துல கிராமம் அப்படின்னாக்கா ஒரே குப்பைகளா இருக்கும், அந்த இடமே டேஞ்சரா டேட்டியா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு இப்படிதான் இருக்குது. கொஞ்சம் அளவுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு நினைக்கிற அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த மலைகள்லாம் இடிஞ்சு விழுவாம இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் சொல்றாங்க, அதை போட்டு அடிக்கிறாங்க. அது அடிச்சு மலைகள் உழுவாம வச்சிருக்காங்க. சிமெண்ட் வச்சு கம்பி வச்சுட்டு அது பிறகு பிளாஸ்டிக் அடிக்கிறாங்க. இங்க இந்த ஏரியால அப்படி தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்த மாதிரி பார்த்தேன், இந்த இடத்துல அப்படி ஒன்றும் தெரியல. இப்போ சிக்னல்ல வண்டி நிற்கிது. சிக்னல் இந்த இடத்துல அடுத்த ரோடு காட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் இருக்க விண்டோ சைடில் ஒரு சைடில் எங்களுடைய மனைவி உட்காந்து வெளியே பார்த்துட்டு வராங்க. அவங்க பார்க்குறாங்க. நம்ம கூட்டாளியே அவருடைய கூட்டாளியோட உட்காந்து எல்லாம் வந்திருக்கோம். இந்த ஏரியாவை பார்க்கணுங்கிறதுக்காக, கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தோம். யாரோ ஒருத்தர் யூடியூப்ல போட்டிருந்தாராம், 2 பக்கம் மக்களுடைய மறுபக்கம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான பகுதியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் கேட்டேன். ஆனா இது கிராமத்தை கொண்டு வந்து இப்படிதான் காட்டுறது, இந்த மாதிரி கிராமம் இருக்குன்ட்டு. அங்க 4 வீல் போகும் போல இருக்கு. இங்க மக்கா பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு முகநூல் நண்பர்கள் நிறைய இருக்காங்க. முகநூல் நண்பர்கள் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க வேலையில இருக்காங்களா, வர முடியல. ஒருத்தர் போட்டுருக்காரு, மெசேஜ் போட்டுருக்காரு, நான் இங்கதான் இருக்கேன்ட்டு. அதுல 2-3 பேர் வந்தாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. வந்தாங்க, பார்த்தாங்க, பேசணும். அல்ஹம்துலில்லாஹ். ஐயப்பன் ஓகே தம்பி, ஐயப்பன்.
இது மக்காவில் உள்ள கிராமத்தை பார்த்துட்டு வெளியே வரும். இப்படியே வந்த இடத்துல ஒரு ஊரா பார்க்கறது நம்மளுடைய ஆசை. எல்லா ஊர்லயும் எல்லா மக்களையும் பார்க்கணுங்கிற ஆசை அதுதான். அதே போல அதுல எல்லா மக்கள் நல்லா வாழணும்னு வாழ்த்தக்கூடிய எண்ணம் அது. எல்லா மக்கள் நல்லா வாழணும், கஷ்டம் இல்லாம வாழணுங்கிறதுக்காக பார்த்து நம்மளை அல்லாஹ் இவ்வளவு சிறப்பா வாழ வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கே நன்றி சொல்றோம். நம்ம இந்தியாவில் எப்படி ராஜ வாழ்க்கை வாழ்றோம், அருமையா வாழ்றோம், எல்லாம் செழிப்போட வாழ்றோம். இங்க மக்களுக்கு எப்படின்னா ஒரு தெருலேருந்து இடத்துக்கு இருக்க முடியாது, அந்த கஷ்டம். நம்ம சைட்லாம் தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல இருந்து அந்த ரோட்டு கிராமத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ டாப்பா இருக்குது. ஹயர் இன்ஷால்லா எல்லா மக்களுக்கும் நல்லா வளமா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம். இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், இறைவனே மிகப்பெரியவன். ரோடு நல்லா இருக்குது, அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, மக்கள்லாம் அவ்வளோக்கு அவ்வளோ ஓஹோன்னுலாம் சொல்ல தெரியல. கடைகள் வியாபாரம் பண்ணுறாங்க, 2 ரூபா 5 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அப்படி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கை நிறையா பார்த்தாலும் ஃபுல்லாக ஒரு 500 ரூபா 12,000 ரூபா தான் ஆகுது. 500 ரூபா அவ்வளோதான் கையில் வச்சுருப்பாங்க போல இருக்குது. எல்லாருடைய சூழ்நிலைக்கு அல்லாவே மிகப்பெரியவன். வாழ்த்துக்கள். இந்த தகவல்கள் சொல்றதுக்காகத்தான் நம்ம வர்றது. இந்த இடத்துல தகவல் சொல்லிட்டேன். இது அரம் ஷரீஃப்னு சொல்லுவாங்க. அரம் ஷரீஃப்னா சங்கை மிக்க இடம். அந்த இடத்துல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நம்ம அடுத்து ப்ரேயர் டைம் இருக்கிறதுனால நம்ம எங்க இடத்துக்கு ஹோட்டலுக்கு போகிறோம். வந்த நண்பரோட சுற்றிட்டு திருப்பி போகிறோம். கொண்டு வந்து விட்டா இவருடைய ப்ரேயர் டைம் இப்போ 6:20 இல்லையா, அது போக முடியாட்டி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி போகணும். தினசேகர் எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீன்னு கொடுங்க. ஐயப்பனுங்கிறது கூத்தாநல்லூர்னு நினைக்கிறேன். அப்படி யாருன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. தெரிஞ்சல டைப் பண்ணாதான் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்குவேன். முக்ஷித் நல்லாட்டில் இருந்து சந்தோஷம். 3 பேர் பார்க்குறீங்க, 3 பேரும் லைவ்ல வந்துட்டு இருக்கு. முக்ஷித் இன்ஜினியர், கூத்தாநல்லூர் இன்ஜினியர் பார்க்குறாரு. பாக்கி தினசேகர் தெரியல, ஐயப்பன் தெரியல. ஓகே, சந்தோஷம், வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி. இந்த ஏரியாவில் கடல் இல்லை, ஒன்றும் இல்லை. இறைவனுடைய அற்புதம், மக்காவில் இறைவனுடைய அற்புதம். அதுதான் ஒருத்தர் சொல்லி காட்டினாரு. நாங்கள் தென்காசி எங்கள் ஊரில் பக்கத்தில் குற்றாலம், ஆற்று தண்ணி, கடல் இது மழை தண்ணின்னு சொல்லிட்டு ஊறிட்டு முடியாது. ஆனால் தண்ணி குடிக்கிற தண்ணி வேணும்னு நாங்கள் நோண்டோம்னா 450 மீட்டர் நாங்கள் கீழே போகணும். அவ்வளோ கீழே போனால் தான் தண்ணி அப்படின்றது. இதே இங்கே பாலைவனம் தான், பாக்கி ஒன்றுமே இல்லை, கடல் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த மக்கா முக்கர்ராமான்னு சொல்லுவாங்கள்ல, சங்கை மிக்க அந்த மக்கா, இந்த பள்ளிவாசல்ங்கிறது, அந்த இடத்துல தண்ணி கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 18,000 லிட்டர் வெளியாக்குறாங்க அதுலேருந்து. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லிட்டர் வெளியாகுது பாருங்க. எவ்வளோ அந்த லிட்டர் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ பெரிய உற்பத்தி அங்கேருந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கூட்டாளி கிராமத்தையே பார்க்கணுன்னு அடுத்த கிராமத்துக்கு கூட்டு போகிறது. ஏபி வில்லேஜ் சார்? ஓகே ஓகே ஓகே. இது வில்லேஜெல்லாம் முடிச்சு, இது கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிறது. வாழ்ந்துருக்காங்க, அவ்வளவுதான் வாழ்ந்துருக்காங்க. ஓஹோல்லாம் வாழல, அல்ஹம்துலில்லாஹ். அரசாங்கத்திட்ட பணம் இருக்குது, மக்கள்கிட்டையும் அவ்வளவு இருக்குன்னு சொல்ல தெரியல. இங்க உள்ள மக்கள் தொகையை பார்க்கும்போது நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு மக்கள்கிட்டையும் இருக்குது, அரசாங்கத்திட்டையும் இருக்குது. அதுல ஒரு 30-40% மக்கள் சம்பாதிக்க முடியாம ஆகிடுறாங்க, அவ்வளவுதான். எவர்திங் பாசிபிள், எல்லாமே எதுவும் எங்கேயும் எதுவும் நடக்கலாம். இதான் வாழ்க்கைங்கிறது. சந்தோஷம். இந்த தகவல்களுடன் நான் முபாரக். இது ஒரு வில்லேஜில் போயிட்டு இருக்கிறேன், சரியாக போயிட்டு இருக்கோம். எப்படியே இவங்களுக்கெல்லாம் குறுக்கோழியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுனால ஏதாவது ஒரு குறுக்கோழியில் போய் நான் கொண்டு போய் நிறுத்துவாருன்னு நினைக்கிறேன் நம்ம இடத்துக்கு. இல்லாட்டி அங்கேருந்து கொண்டு போய் விட்டு இங்கேருந்து முபாரக்கடி போய்டு அப்படின்னு போயிடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வரும்போது அப்படி தான் சொன்னார். அங்கே அந்த இடத்துக்கு வர முடியல முபாரக் அப்படின்னாரு. அதுக்காக நாங்கள் வேறு வழியில் வந்தோம். அதான் ரூட்டு வேறு வழி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். கொண்டு காட்டுறாங்களோ அதே போதுமானது. முகமது ஜெயினுத்தீன் வாழ்க்கை தம்பி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஓகே, இது மக்காவில் உள்ள கிராமம். இப்போ மஹரிப் நேரம், டைம் சரியாக டைம் 6:40. 6:40 அந்த கிராமத்தில் போயிட்டு இருக்கும் பாருங்க. ஓகே, இன்ஷால்லாஹ். வாழ்த்துமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள், சந்தோஷம், வாழ்த்துக்கள். நான் முபாரக், நன்றி, மிக்க நன்றி.